சபாநாயகர் வந்து சொல்லிவிட்டார் வார்த்தை மூலமாக. பட் இன்னும் அரசு ஆணை அதற்கு உண்டான தரவுகள் வந்து இன்னும் வெளிப்படையாக வரல. அது நோட்டிஃபை என்னைக்கு பண்ணுறாங்களோ கெசட்டில் இடைத்தேர்தல். மன்னார்குடியிலுமே இடைத்தேர்தல் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அங்கே ஜெயிக்க காமராஜ் அவர்கள் வந்து அமமுகனுடைய வேட்பாளராக நின்று அமமுக எம்எல்ஏவாக தேர்தல் ஆணையம் அவர் அமமுக எம்எல்ஏன்னு தான் சொல்லுது. ஆனால் அவர் வந்து இல்லைங்க நான் தாவேக்கா எம்எல்ஏவாக மாறிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இது கோர்ட்டுக்கு போகுது இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு போகுதுன்னா எப்போ நீ எந்த கட்சி எம்எல்ஏ சொல்லுப்பா அப்படின்னு ஒரு சில கேள்விகள்லாம் வரும். அது ஒருவேளை சட்ட சிக்கலில் போகுதுன்னா அங்கேயுமே இடைத்தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு. அப்போ குறைந்தபட்சம் 5, இப்போதைக்கு 6 எதிர்பார்க்கலாம். இன்னும் எத்தனை பேருக்கு வந்து நாங்கள் மக்கள் பணி செஞ்சு தான் ஆகும், எங்களால் வந்து இருக்கிற கட்சியிலேருந்து சேவை செய்ய முடியாது, ஆளுங்கட்சியில் போய் சேவை செய்தால் தான் செய்ய முடியும் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறாங்க. ஐயா விஜயபாஸ்கர் இன்னும் முடிவு எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் அவர் வந்து தாவேக்கா கிட்ட போய் சேருவார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அப்போ அவர் வந்து விஜயபாஸ்கர் ஆமாம், விராலிமலை விஜயபாஸ்கர் அவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா, அவர் புதுக்கோட்டை சார்ந்தவர், அவர் போய் சேருவாருன்ற மாதிரி ஒரு பேசுபொருள். இன்னும் சிவி சண்முகம் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கலை. அதாவது இவங்கெல்லாம் ரெட்டலையில் நின்று ஜெயித்தவங்க. ரெட்டலையை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு போய் தாவேக்கா சேருவாங்களா இல்லை சேர்ந்துட்டு ஆவறது பார்த்துக்கலாம் அப்படின்னு போய் சேருவாங்களா, என்ன கதை தெரியல. அப்போ என் கணக்கு பிரகாரம் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 சட்டமன்ற இடைத்தேர்தல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது.